ஹனுமானுடைய விசேஷம் வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரு தேவதையான ஹனுமானை பார்க்குறோம். நம்ம வந்து தெய்வங்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சாலும் ஒரு ஒருவர், பக்தர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சாலும் ஒரு ரெண்டுலேயும் வரக்கூடியவராக நம்ம பக்கமும் இருப்பார், அந்த பக்கமும் இருப்பார். பக்தர்கள் சைட்லேருந்து நமக்காக பிரார்த்தனையும் செய்யக்கூடியவராகவும், பகவான் சைட்லேருந்து நமக்காக அனுகிரகம் பண்ணக்கூடியவராகவும் ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தியாக ஒரு விளங்கக்கூடியவராக ஆஞ்சநேயருடைய சிறப்பு. தேவதாமூர்த்திகளில் நம்ம நன்னா கவனித்து பார்த்தோம்னா எல்லா தேவதைகளும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு முறையில் இருக்கும். ஆனால் ஆஞ்சநேயரோட மூர்த்தி மாத்திரம்தான் நம்மையும் வணங்கக்கூடிய ஒரு வடிவத்தில் நமக்கு பல கோவில்களை பிரதிஷ்டையை பார்க்குறோம். அதாவது அவருடைய உபாசனா மூர்த்தி ராமனை தவிர வேறு எதையும் நினைக்காத ஒரு மூர்த்தியாக ஆஞ்சநேயர் இருக்கார். ஆனால் வரக்கூடிய ஒரு பக்தர்களுக்குள்ளேயும் ஆத்மாராமனாக அந்த ராமன் இருக்கான்ங்கிறத தரிசனம் பண்ணி ஒருத்தருக்குள்ளேயும் அந்த ராமனை நோக்கி ஒரு வணங்குறார் அப்படின்னு ஒரு பாவனை அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் சொல்லுவோம். பிரம்மாஸ்திரத்தை விடுறான் இந்திரஜித். ஆஞ்சநேயரால் முறியடிக்க முடிஞ்சிருந்தாலுமே ராவணனுடைய சபைக்கு போவதற்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தானே வலுவாக அதுக்கு கட்டுப்பட்ட மாதிரி அந்த பிரம்மாஸ்திரத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும், அதே சமயம் ராவணனுடைய நேரம் பார்த்து அவன் ஒரு வார்னிங்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக போகிறார். அப்போ தான் வாலில் தீ வைக்கிறாங்க. வாலில் தீ வச்சு வச்ச தீயை லங்கை பூரா எரித்து சாம்பல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாராம். அந்த சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் குழுவிலேயே எத்தனையோ ராமனுக்கு சைன்யம் உண்டு, ராமனுடைய சைன்யங்களில் எத்தனையோ பேர் சாமர்த்தியசாலிகள் இருந்தாலும் எதிரியோடைய கோட்டைக்குள்ளவே பார்த்துட்டு வரதுக்கு யாராவது பலமுள்ள ஆளாக ரிஸ்க் எடுத்து அனுப்புவானா, அதனால் உள்ளதுலேயே ரொம்ப பலம் குறைந்ததாகவும் ரொம்ப சாமர்த்தியம் குறைந்ததாகவும் ஆசாமி நான் தான் என்ன அனுப்பியிருக்கான். ராமனை தேடி வந்து ராமன் எங்கே இருக்கான்னு பார்த்து வரும்போது சீதையை பார்த்தாச்சு தகவலை சொல்கிறதுக்காக வரார். வரும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சீதையை கண்டேன்னு சொல்லியிருக்கலாம். கம்பன் அழகாக சொல்கிறார் கண்டேன் சீதையைன்னு. ஏன் கண்டேன் சீதைன்னு சொன்னார் அப்படின்னா, சீதையை கண்டேனுக்கும் கண்டேன் சீதைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை தான். ஆனால் சீதையை கண்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு செகண்ட் கேப் வருது இல்லையா சீதைக்கும் கண்டேனுக்கும், அதுக்குள்ளே சீதைக்கு தான் ஆயிடுத்தோன்னு ராமன் மனசு வருத்தப்பட்டுருவானே அப்படிங்கிறதுனால முதல்ல பார்த்தாச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ இன்றைக்கும் நம்ம வடக்கெல்லாம் போனோம்னா ஆஞ்சநேயரை வந்து இந்த ருத்ரபுத்திரனாக அந்த சிவனுக்கும் அம்பாளுக்கும் உள்ள புத்திரர்கள் வரிசையில் ருத்ரனுடைய மானசபுத்திரனாக ஆஞ்சநேயர் சொல்லி வழிபடுற வழக்கம் உண்டு. அதனால தான் எல்லா கோவில்களையுமே வைஷ்ணவ கோவில்னு இல்லாமல் வடதேசத்தில் இருக்கிற சைவ கோவிலையும் தேவி கோவிலையுமே ஆஞ்சநேயர் வச்சிருக்கிற காரணம் என்னென்னா சிவசக்தியருக்கும் புத்திரனாக அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அப்படி சிவாம்சமாகவும் சொல்லப்படுறது. ராமாயணத்தில் எடுத்து பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதோ, யாருக்கெல்லாம் பிராணாபத்து ஏற்படக்கூடிய ஒரு தருணத்திலையும் காப்பாற்றினவர் யாருன்னா ஆஞ்சநேயர். ஏன்னா லக்ஷ்மணனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது தான் சஞ்சீவி மலையை தூக்கின்னு வந்தார். அதே போல் சீதைக்கு உயிர் ஆபத்து அவன் சொன்னேன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சீதை முடிவு பண்ணும்போது அங்கே வந்து அவ்வளோ உயிரை காப்பாற்றி ராமாயணத்தை சொல்கிறார். நந்தி கிராமத்தில் பரதன் உயிரை விட்டுருவேன் ராமர் வரலன்னா சொல்லும்போது அங்கேருந்து பறந்து போய் அண்ணா கிளம்பியாச்சு கவலைப்படாதுன்னு அவருக்கு உயிரை காப்பாற்றுறார். ஸோ இப்படி யாருக்கெல்லாம் பிராணாபத்து ஏற்படுறதோ அப்பெல்லாம் அதை காப்பாற்றக்கூடிய மூர்த்தியாக இருக்கிறதுனால அவருக்கு சமய சஞ்சீவி அப்படின்னு பேர். முதல்ல கடல் தாண்டுறது, அதுக்கப்புறம் லங்கைக்கு போகிறது, அங்கே போய் சீதையை தேடுறது, அதுக்கப்புறம் சீதையை தேடி அசோகவனத்தை போய் அடைஞ்சு அங்கே போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் சீதையை பார்க்கறது, பார்த்த உடனே அவளிடத்துல முத்திர மோதிரத்தை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அரக்கர்களை அழிப்பது, ராவணன்ட்ட போய் சவால் விடுறது, லங்கையை தகனம் பண்ணுறது, ராமனுக்கு திரும்பி வருது. இவ்வளோதான் மொத்தமே சுந்தரகாண்டம். அது முழுக்க இவரோட ரோல் தான். நமசிவாய. ஹனுமன் சாலிசா, அதாவது சபர் மந்திரம்னு சொல்லுவாள். இப்போ இந்த சபர் மந்திரங்கள் எல்லாம் ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னாக்கா இந்த கொரோனாவுக்கு முன்னால் நான் வந்து கோர்ஸ் மாதிரி கொடுத்துட்டுருந்தேன். ஒரு 2-3 கொடுத்துருக்கேன். இங்கே சபர் மந்திரம் பற்றி நிறைய தெரியலை யாருக்குமே. அது இந்த கோரக்நாத்தோட லைனேஜில் வந்தவா வந்து அது நிறைய அந்த மாதிரி சபர் மந்திரங்கள் இருக்குது. இந்த சபர் மந்திரங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹனுமன் சாலிசாவை கூட நம்ம நேற்று பேசிட்டு இருந்த மாதிரி ரொம்ப நார்மலாக இருக்கும். ஏதோ வீட்டுக்குள்ளே பேசிக்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வரா மாதிரி ரொம்ப ஒரு டயலாக் பேஸ்டாக வரா மாதிரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனால் பயங்கர ஒரு பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்முடைய சஷ்டி கவசம் மாதிரி அது தூய தமிழில் இருந்தாலுமே அது வந்து ரொம்ப ஒரு மந்திர கர்ப்பமாக விளங்கக்கூடிய ஒரு கிரந்தம் அது. ஸோ அதுதான் இப்போ நான் நேற்று சொல்லிட்டு இருந்த போது நீங்கள் மகாபிரிவா கூட அதுதான் படிக்க சொன்னான்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இப்போ அனுமன் ஜெயந்தி கூட வரப்போகிறது. சரி, நீங்கள் வந்து உபன்யாசம்லாம் பண்ணியிருக்கேன் ஆஞ்சநேயரோடது. ஸோ இப்போ ஆஞ்சநேயருடைய ஃபுல்லாக இன்னைக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு. சரி, அதாவது ஹனுமானுடைய விசேஷம் வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரு தேவதையான ஹனுமானை பார்க்குறோம். எதனால் அப்படின்னா நம்ம வந்து தெய்வங்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சாலும் ஒரு ஒருவர்,
பக்தர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சாலும் ஒரு ரெண்டுலேயும் வரக்கூடியவராக நம்ம பக்கமும் இருப்பார், அந்த பக்கமும் இருப்பார். பக்தர்கள் சைட்லேருந்து நமக்காக பிரார்த்தனையும் செய்யக்கூடியவராகவும், பகவான் சைட்லேருந்து நமக்காக அனுகிரகம் பண்ணக்கூடியவராகவும், ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தியாக ஒரு விளங்கக்கூடியவர் தான் ஆஞ்சநேயருடைய சிறப்பு. அதனால் இப்போது எஸ்பெஷலி ஒரு தேவதாமூர்த்திகளில் நம்ம நன்னா கவனித்து பார்த்தோம்னா எல்லா தேவதைகளும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு முறையில் இருக்கும். ஆனால் ஆஞ்சநேயரோட மூர்த்தி மாத்திரம்தான் நம்மையும் வணங்கக்கூடிய ஒரு வடிவத்தில் நமக்கு பல கோவில்களை பிரதிஷ்டையை பார்க்குறோம். அதாவது அவருடைய உபாசனா மூர்த்தி ராமனை தவிர வேறு எதையும் நினைக்காத ஒரு மூர்த்தியாக ஆஞ்சநேயர் இருக்கார். ஆனால் வரக்கூடிய ஒரு பக்தர்களுக்குள்ளேயும் ஆத்மாராமனாக அந்த ராமன் இருக்கான்ங்கிறத தரிசனம் பண்ணி ஒருத்தருக்குள்ளேயும் அந்த ராமனை நோக்கி ஒரு வணங்குறார் அப்படின்னு ஒரு பாவனை அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த ஆஞ்சநேயருடைய விசேஷமே அப்படி ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ பராக்கிரமசாலியாக விளங்குகிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ அவரே வினயத்தோட எவ்வளோ எவ்வளோ அடக்கமாக இருக்க முடியுமோ அப்படி நடக்க முடியும். ஏன்னா பராக்கிரமம் வரும்போதும் வீரம் வரும்போது நமக்கு அகங்காரம் வந்துடும். அது இல்லாமல் அப்படி இருக்கக்கூடியவன் எவ்வளோக்கு எவ்வளோ அடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் ஆஞ்சநேயர் நம்ம பார்க்கலாம். ஹம்பிள்னஸுக்கு அடையாளமாகும். இப்போ ராமாயணத்திலே பார்த்தோம்னா பல சந்தர்ப்பங்களில் ராமரால் கூட பண்ண முடியாத விஷயங்களை ஒரு அனாயாசமாக பண்ணியிருப்பார். வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. என்னென்னா ராமர் கூட பாலம் கட்டி தான் கடந்து போனார் சமுத்திரத்தை, இவர் ஒரே தாண்டி போயிட்டார். அதாவது ராமநாமத்துடைய விசேஷம் அது. ஆஞ்சநேயர் அந்த ராமநாமம் ராமனையோட வசதியாக அவரால் உபாசிக்கப்பட்ட காரணத்தினால அசல் ராமன் பாலம் கட்டி போனாரும் ராமநாமத்தை சொல்லி ஆஞ்சநேயர் தாண்டி போனார் அப்படின்பா. இது ஒரு கம்மருடைய ஒரு அழகான ஒரு பாட்டு சொல்கிறது உண்டு. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கே கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இது ரொம்ப அழகான ஒரு ஸ்துதி மாத்திரம் இல்லை, ஒரு பாடல் மாத்திரம் இல்லாமல் இதில் இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் சொல்கிறது. அஞ்சிலே ஒன்று பெற்றான், பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயுடைய குமாரனான அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆகாசத்தை அவர் தாண்டார். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியருக்காக ஏகி அந்த பஞ்சபூதங்களில் இன்னொன்றான சமுத்திரம் கடல் அதை தாண்டி ராமனுக்காக அந்த இலங்கைக்கு போய் ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்றுங்க சொல்லக்கூடிய பூமாதேவி பூமியுடைய புத்திரியாக இருக்க அணங்கான சீதாதேவியை பார்த்து அஞ்சிலே ஒன்றை வைத்தான், பாக்கி இருக்கிற நெருப்பை அங்கே வைத்தவன். ஸோ பஞ்சபூதங்களும் இதில் கவராரு. அஞ்சிலே அவன் நம்மை அழித்து காப்பான், அவர் நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பிரார்த்தனா ஸ்லோகமாக கம்பரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. அப்போது அந்த ஆஞ்சநேயருடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெறுமனே ஒரு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன். பல பேர் அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறான். ஏதோ நம்ம ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வேறு எந்த காரியமும் செய்யாமல் ஒதுங்கி போகிறது இல்லை ஆன்மீகம். நம்ம உலகியல் வாழ்க்கையிலையும் இருந்து கொண்டு, நம்ம துறவிகள் கிடையாது, உலகியல் வாழ்க்கையிலையும் இருந்து கொண்டு அதே சமயம் ஆன்மீக சாதனையும் செய்வது தான் உண்மையான ஒரு சாதனையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இது இருக்கிறதுனால அது ஒன்று விட்டணுங்கிற அவசியம் இல்லை. இது ரெண்டையுமே சமமாக கொண்டு போகக்கூடிய அந்த தன்மை இருக்கேன். அதனால் இவர் வெறும் நான் பக்தன், நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் சில நேரங்கள் இதுவே ஒரு சோம்பேறித்தனமாகிடுது. செயல்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆன்மீகத்தை ஒரு காரணமாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்படி இல்லாமல் ஆஞ்சநேயருடைய விஷயம் என்ன, வெறுமன பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒடுங்கி இருக்காமல் உடனே செயலாகவும் அவர் காட்டுறார். எங்கே பக்தி செலுத்தணுமோ அங்கே பக்திபூர்வமாக இருக்கார், எங்கே வினயமாக இருக்கணுமோ வினயமாக இருக்கார், எங்கே செயல் வேணுமோ அங்கே செயலாக இருக்கார். ஹனுமானோட ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறோன்னா, அஜாட்டியம் ஜடத்தன்மை இல்லாமல் செயல் ஊக்கத்தோடு விளங்கக்கூடியவர். அதை நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னா அவர் அப்படி இருந்தால் தானே கொடுக்க முடியும். அந்த ஒரு தன்மையோடு அவர் இருக்கார். ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், அது சரியாக நடக்கலை, உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், எல்லா கர்மான்றுவோம். கர்மாவையும் மீறியது நம்முடைய தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன் நெய்வருத்த கூலி தருங்கிறோம். ஸோ நம்மளுடைய முயற்சியே பண்ணாமல் ஒரு தலைவலி வந்திருக்கு, இல்லை வயத்தவலி வந்திருக்குன்னா எல்லாம் கர்மான்னு சும்மா உட்காந்துருக்கோமா, அப்போ போய் மாத்திரையை கிடைக்குமா, டாக்டர் பார்ப்போமான்னு போகிறோம். ஸோ நம்ம சௌரியமான விஷயங்களுக்கு மாத்திரம் கர்மாவை யூஸ் பண்ணிட்டு பாக்கி உள்ள விஷயங்களுக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக்குறது. அப்படி இல்லாமல் ஆஞ்சநேயர் எப்படி இருக்கிற ஒரு பாட்டு சொல்லுவோம், தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும். அது மாதிரி ஆஞ்சநேயர் என்றைக்குமே அவர் தளர்ச்சியே இல்லாமல் கொஞ்சம் ஒரு இடத்துல கூட சோம்பி உட்காராமல் முழுக்க செயல் காரணமாக இருக்கக்கூடியவராக இருக்கார். அதே சமயம் ஒரு செயலை எப்படி செய்யணும், எந்த இடத்துல செய்யணும், எங்கே எதை பண்ணணும் அப்படிங்கிறதுல சமயோசிதமான புத்தி அவருக்கு உண்டு. அதனால தான் அவருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது ஆஞ்சநேயர். ஏன்னா எங்கே எது பேசணுங்கிறது முக்கியம், எங்கே எது பேசக்கூடாதுங்கிறது முக்கியம்.
அதெல்லாம் அந்த சுந்தரகாண்டத்தோட பகுதி எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ராவணன் சபைக்கு போகிற வரைக்கும் பார்த்தாலே நமக்கு நல்லா. ஆமாம், சுந்தரகாண்டம் முழுக்கவே ஆஞ்சநேயரை பற்றினது தானே. அது ஒரு விசேஷமான அவருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு காண்டமாக தான் அது சொல்லப்படுது. அதை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹனுமானுடைய ஒரு செயல்பாடு எங்கே எதை பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது இந்த ஒரு கட்டத்திலையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சீதை ராவணனுடைய அச்சுறுத்தல்னால மனம் நொந்து தற்கொலை பண்ணிக்கலாங்கிற சூழ்நிலையில் இருக்கா. அப்போ தற்கொலை பண்ணிக்க போகக்கூடிய தடுத்து நிறுத்தணும். அந்த நேரத்தில் முன்னாடி வந்துட்டார், அசோகவனத்துக்கு வந்தாச்சு. அங்கே குதித்து முன்னாடி நின்றுருக்கலாம். ஆனால் அதை செய்யலை. ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ள அந்த இடத்துல யோசிக்கிறார், ஏற்கனவே ஒருத்தன் துறவியின் இடத்துல வந்ததுனால இவள் ஏமாந்து போய் துறவிக்கு பிக்ஷை போடணுங்கிறதுக்காக வந்தால் தான் அவனை கடத்தி கொண்டு போயிருக்கான். அதனால் மனசுக்குள்ளே அந்த ஒரு ஏமாற்றம் அவளுக்கு இருக்குது. நம்ம திருப்பி நம்ம போய் இல்லை ராமன்ட்டேருந்து வந்திருக்கேன்னு சொன்னாலும் மனசு அதில் நம்பாது. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஏமாந்து போயிட்டதுனால அதனால் சூடு கண்ட பூனை போல் நம்புறதுக்கு வாய்ப்பு கம்மி. இதுவும் ராவணனுடைய மாயையாக தான் இருக்கும்னு நினச்சிப்போம். அதனால் இப்போ முன்னாடி போய் நிற்க வேண்டாம்னு சொல்லி மேலே உட்காந்து இந்த ராமனுடைய சரித்திரத்தை, தசரதன் ஒரு ராஜா இருந்தான், அயோத்தியா நகரத்தை ஆண்டு வந்தால் அவனுக்கு மூத்த மகன் ராமன் ஆரம்பித்து இந்த ராமாயண சரித்திரத்தை பூரா பாட்டாக பாடுறார். அப்போது தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்த சீதைக்கு இந்த வனத்து நடுவில் யார் என்னுடைய பிரபுடைய பெருமையை பாடுவதுங்கிற ஒரு நிமிஷம் ஒரு ஒரு ஸ்டாப் வருதுங்க. அதன் பிறகு யார் பாடுறாங்கிறத கவனித்து அவள் ஒரு ராமனுடைய பெருமை இந்த காட்டுக்குள்ளேயும் பாடுறாங்களேங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் அவர் முன்னாடி குதிக்கிறார். ஸோ எங்கே இது பேசணுங்கிறது தெரியுது. அதனால தான் அவரை வாக்விதாம் கோவிதான்னு சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி சொல்கிறது தமிழில் சொல்லின்னு சொல்லுவார் அப்படிங்கிறார். எங்கே கரெக்டாக இது பேசணும்னு தெரியணும், எப்படி பேசணும்னு தெரியணும். ஒரு அழகான ஒரு இடத்துல வரும். என்ன அப்படின்னா, ஹனுமன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறார் அவர். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சீதைக்கு சந்தோஷத்தையும் ராவணனுக்கு துக்கத்தையும் கொடுக்குறோம். என்னென்னா, இந்த ராவணனுடைய படைகள்லாம் ஹனுமானை பிடிக்க பார்க்குறது, அவங்களால முடியல. அத்தனை பேரும் அடித்து தம்சம் பண்ணுறார். ராவணனுடைய புத்திரனான அக்ஷயகுமாரனை ஹனுமான் சாலிசாவில் கூட வரும். அந்த அக்ஷயகுமாரனை தரையோட தரையாக அடித்து சுரண்டி தான் எடுக்கும்படியாக பண்ணார் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவனை சம்ஹாரம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணுறார். கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை விடுறான் இந்திரஜித். ஆஞ்சநேயரால் முறியடிக்க முடிஞ்சிருந்தாலுமே ராவணனுடைய சபைக்கு போவதற்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தானே வலுவாக அதுக்கு கட்டுப்பட்ட மாதிரி அந்த பிரம்மாஸ்திரத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். அதே சமயம் ராவணனுடைய நேரம் பார்த்து அவன் ஒரு வார்னிங்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக போகிறார். அப்போ தான் வாலில் தீ வைக்கிறான். அவருக்கு வாலில் தீ வச்சு வச்ச தீயை லங்கை பூரா எரித்து சாம்பல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் குழுவிலேயே எத்தனையோ ராமனுக்கு சைன்யம் உண்டு. ராமனுடைய சைன்யங்களில் எத்தனையோ பேர் சாமர்த்தியசாலிகள் இருந்தாலும் எதிரியோடைய கோட்டைக்குள்ளவே பார்த்துட்டு வரதுக்கு யாராவது பலமுள்ள ஆளாக ரிஸ்க் எடுத்து அனுப்புவானா? அதனால் உள்ளதுலேயே ரொம்ப பலம் குறைந்ததாகவும் ரொம்ப சாமர்த்தியம் குறைந்ததாகவும் ஆசாமி நான் தான் என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ சீதைக்கு ஒரு மனசுக்கு தன் கணவன் இன்னும் வரலையே, தன்னை மீட்க போகிறாரே அப்படிங்கிற காலத்தில் இந்த சீதைக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. சாமர்த்தியம் குறைவான இவன் இப்படி இருக்கான்னா, எவ்வளோ பெரிய பராக்கிரமம் கொண்ட படைகள்லாம் இருக்குது, என்னுடைய கணவன் வந்துருவாருங்கிற சந்தோஷம் அவளுக்கு ஏற்பட்டது. சாமர்த்தியம் குறைவான குரங்கே லங்கை இந்த வழி பண்ணிட்டு போயிருக்கேன், மிச்சதுக்கெல்லாம் வந்தால் என்ன ஆகிடும் அப்படிங்கிற பயம் ராவணனுக்கு ஏற்படுது. ஒரு வார்த்தை ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான ரிசல்ட்டை கொடுத்தது அப்படிங்கிற. அதனால் அந்த சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது அதே போல் அங்கேருந்து தேடி வரார். ராமனை தேடி வந்து ராமன் எங்கே இருக்கான்னு பார்த்து வரும்போது சீதையை பார்த்தாச்சு, தகவலை சொல்கிறதுக்காக வரார். வரும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சீதையை கண்டேன்னு சொல்லியிருக்கலாம். கம்மன் அழகாக சொல்கிறார் கண்டேன் சீதையைன்னு. ஏன் கண்டேன் சீதைன்னு சொன்னார் அப்படின்னா, சீதையை கண்டேனுக்கும் கண்டேன் சீதைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை தான். ஆனால் சீதையை கண்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு செகண்ட் கேப் வருது இல்லையா, சீதைக்கும் கண்டேனுக்கும். அதுக்குள்ளே சீதைக்கு தான் ஆயிடுத்தோன்னு ராமன் மனசு வருத்தப்பட்டுருவானே அப்படிங்கிறதுனால முதல்ல பார்த்தாச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டான். கண்டேன் சீதை அப்படின்னு அப்படி சொல்கிறதாக அழகான ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கும் அதில். அப்படி எங்கே எதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியமும் ஆஞ்சநேயருக்கு இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இத்தனை பராக்கிரமங்களையும் செய்துட்டு நீங்கள் பகவான் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டார். நான் பக்தர்களில் ஒருத்தன் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் சொல்கிறார். இதில் என்னென்னா, அவருக்கு பேரை தியான ஸ்லோகம் சொல்லும்போது என்ன சொல்லுவோன்னா, ஞானினாம் அக்ரகண்யம், ஞானிகளில் தலை சிறந்தவராக. பக்தி இருக்குது, வீரம் இருக்குது, அறிவு இருக்குது, புகழ் இருக்குது, பலம் இருக்குது. இது எல்லாம் இருக்கும்போது வினயமும் இருக்குது. அதான் அதில் பியூட்டி. இதில் இதெல்லாம் ஒன்று இருந்தாலே நமக்கு கொம்பு முளைச்சிருது. ஆனால் எல்லாமே இருந்தும் அவருக்கு வினயம் இருக்குது. இதில் ஆஞ்சநேயருடைய ஒரு அவதார விசேஷம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பொதுவாக வால்மீகி ராமாயணத்தின் பிரகாரம் அஞ்சனியுடைய புத்திரனாக, கேசரிக்கும் அஞ்சனிக்கும் புத்திரனாக வாயுடைய அனுகிரகத்தோடு
பிறந்தவன் சிவபெருமானுடைய வரபலத்தினால அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் வால்மீகி ராமாயணம் அல்லாமல் வேறு நிறைய ராமாயணங்கள் உண்டு. இப்போ வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படாத பல விஷயங்கள் எல்லாம் வேறு ராமாயணங்கள். இப்போ எல்லாமே சத்தியம்தான். எப்படின்னா வால்மீகி தன்னுடைய ஞான திருஷ்டியால் எதெல்லாம் பார்த்து எழுதினாரோ அவர் எழுதினார். நம்ம வால்மீகியால் உணரப்படாத சில விஷயங்கள், சில வால்மீகி தெரியாத சில விஷயங்களை வேறு சில ராமாயணங்கள் எழுதின ஞானிகளுக்கு ஞான திருஷ்டியில் பகவான் காமிச்சு கொடுத்தார். அவரவர்கள் பார்த்த பார்வையில் ராமாயணங்கள் எழுதப்படுறது. இப்போ ராமாயணத்திலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சமயம் வால்மீகிக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்கிறது உண்டு. அது எந்த ராமாயணத்தை சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, வால்மீகி ராமாயணம் எழுதி முடிச்ச உடனேயே அதை பாராயணம் பண்ணுறார், வால்மீகி அரங்கேற்றம் பண்ணுறார். இப்போ வால்மீகிக்கும் ஆஞ்சநேயருக்கும் சர்ச்சை ஏற்பட்டுதான். என்னென்னா, ஹனுமான் லங்கைக்கு போய் பார்த்தபோது அங்கே இருந்த ஒரு தோட்டத்தை பார்க்குறார். அங்கே இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் வெள்ளை நிற புஷ்பங்களை பார்க்குறார் அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணனை பண்ணுறார். இப்போ ஆஞ்சநேயர் அங்கே வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு, கிடையாது வெள்ளை புஷ்பம் இல்லை சிவப்பு புஷ்பம் அப்படிங்கிறார். இப்போ வால்மீகி சொல்கிறார், இல்லை எனக்கு வந்து ராமாயணத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அந்த காட்சிகளெல்லாம் மனசுக்குள்ளே தெரியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய குருவான நாரதரும் பிரம்மாவும் எனக்கு வரம் கொடுத்துருக்கான். அதனால் நான் பார்த்ததை தான் நான் எழுதினேன். என்னுடைய ஞான திருஷ்டியில் என்ன தெரிஞ்சோ அப்படியே நான் எழுதியிருக்கேன், வெள்ளை புஷ்பம் தான் அப்படின்னா. ஐயோ நீ பார்த்து எழுதியிருக்கேன், நான் நேரம் போன நான் சொல்கிறேன் சிவப்பு புஷ்பம் தான். மாறி மாறி ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் வரணும். இல்லவே இல்லைங்கிறார் அவர் வால்மீகி. இல்லை, எனக்கு பார்த்த காட்சி பொய்யாக இருக்காது, நீ காட்சியில் பார்த்த நான் நேரம் பார்த்தேன் சிவப்பு தான் அப்படிங்கிறார். இப்போ ரெண்டு பேரும் வாதம் முற்றி ராமபிரான்ட்ட வரா. ராமபிரான்ட்ட இது இப்படி ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு, இது எது உண்மை? இப்போ ராமர் சொன்னாலும் ரெண்டு பேரோடதும் சத்தியம்தான் அப்படிங்கிறார். அது எப்படி ரெண்டு பேரும் சத்தியமாக இருக்கும்? இப்போ சொல்கிறோம், இல்லை அங்கே நிஜமாகவே வெள்ளை புஷ்பம் தான் இருந்தது. அந்த காட்சியை வால்மீகி பார்க்குறார், வெள்ளை புஷ்பம்னு எழுதிட்டார். உனக்கு இப்படிப்பட்ட என் பிரபுவுடைய மனைவியான சீதையை ஒருத்தன் கடத்தி கொண்டு போயிட்டானேங்கிற கோபத்தில் கண்ணு சிவந்திருந்தது. உன் கண்ணு சிவந்த காரணத்தினால நீ பார்க்குறதெல்லாம் சிவப்பாக தெரிஞ்சதுனால வெள்ளை புஷ்பம் சிவப்பு புஷ்பமாக உனக்கு தெரிஞ்சது. அதனால் ரெண்டு பேருடைய பார்வையிலேயும் ஒரு சத்தியம் அப்படின்னா. இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் இல்லாட்டாலும் வேறு சில ராமாயணங்கள் இருக்குது. நம்ம அன்றைக்கி சொன்னது போல் இந்த லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லக்கூடிய விஷயம் வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. அவர் ரொம்ப பின்னால் வந்து மற்றொரு ராமாயணத்தில் தான் இந்த லக்ஷ்மணன் கோடு கிழிக்கிற சமாச்சாரமே ஒரு விஷயமாக சொல்லப்படுறது. வேறு நிறைய இந்த மாதிரி நிறைய சரித்திரங்கள் உண்டு. ராம ஆஞ்சநேய யுத்தம் வேறு சில ராமாயணங்களில் வரும். ஆமாம், அதுபோல் ஒரு சரித்திரம் உண்டு. ஒரு பக்தன் ஒருத்தனுக்கு வேண்டி ராமனும் ஆஞ்சநேயரும் யுத்தம் பண்ணதாக ஒரு சரித்திரம் காணப்படும். என்னது? அதாவது ஒரு துர்வாச மகர்ஷி அவர் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ராஜா வந்து அவரை எழுந்திருந்து வணங்காமல் இருந்துருவான். அப்போ அவனை நமஸ்காரம் பண்ணாமல் இருந்த காரணத்தினால அவர் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ அனுஷ்டானத்திலேயோ பூஜையிலையோ இருந்த காரணத்தினால அவர் வணங்காமல் போயிடுற காரணத்தினால அவருக்கு கோபம் ஏற்பட்டு போயிடும். இப்போ கோபம் ஏற்பட்டு என்ன வந்து இப்படி விஸ்வாமித்திரன் நினைக்கிறேன், விஸ்வாமித்திரன் அப்போ வந்து எனக்கு என்ன இப்படி அவமானப்படுத்திட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால கோபப்பட்டு உன்னுடைய தலையை கொண்டு வந்து என் காலில் போடும்படியாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டு நேராக ராமன்கிட்ட வருவார். ராமன் வந்து ஒரு மகரிஷி தன்னுடைய குருவுக்கு சமமானவங்கிறதால அவரை வணங்கி என்ன வேணும் காட்டோன்னே, இல்லை நான் ஒரு சபதம் பண்ணியிருக்கேன், என்னுடைய சிஷ்யன் நீ உண்மைங்கிறதா இருந்ததுன்னா இந்த சபதத்தை நிறைவேற்றணும். என்ன கேட்குறல்ல, என்ன ஒருத்தன் அவமானப்படுத்திட்டான், இப்போ அவன் காலை கொண்டு வந்து என் தலையில் போடணும்னு நான் சபதம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ராமர் சொல்கிறார், என்னுடைய குருவான உங்களுடைய வாக்கை நான் மெய்ப்பிச்சு தருவேன், இன்றைக்கி சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே இதை நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம் பண்ணிடுறார் ராமரும். இதுக்குள்ளே நாரதர் போய் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த ராஜாவை பார்த்து பாரு உனக்கு தலைக்கு கெடு வச்சுச்சாச்சு, இன்றைக்கி சூரிய அஸ்தமனம் ஆனதுக்குள்ளே உன்னுடைய பிராணம் போயிடும், அதனால் என்ன பண்ணுறது நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கு வேணும்னு நான் பண்ணலை அப்படிங்கிறது. நீ ஒரே வழி தான் இருக்குது, நீ நேராக அஞ்சனா தேவிகிட்ட போ, அவள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு உன் உயிரை காப்பாற்றுக்களோ ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அவள் அஞ்சனையர்கிட்ட போய் காலில் விழுந்த உடனே அவள் தன்னுடைய புத்திரனை நான் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு பாரு உங்கள் அம்மா நான் கேட்குறேன், என்ன எங்கிட்ட சரணாகதி அடைஞ்சு உயிர் பிச்சை கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான், இவன் உயிரை நீ காப்பாற்றியே ஆகணும், என்னுடைய கட்டளை, உங்கள் அம்மா மேலே ஆணை சொன்ன உடனே அவர் சரின்றோ அவருக்கு நடந்த சம்பவங்கள் ஆஞ்சநேயருக்கு தெரியாது. அப்போ அவர் என்ன வேணாலும் சரி உன்னோட உயிரை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற வாக்கை கொடுத்துருவார். இப்போ தன்னுடைய வாழ்நாளே ஒரு கோட்டையை கட்டி இந்த கோட்டைக்குள்ளே அவனை அமர்த்தி வைத்திருப்பார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்புறம் தான் அவருக்கு தெரிய வரும், ராமன் தான் இந்த சபதம் போட்டிருக்காருன்னு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாது. ஏன்னா நம்ம பிரபுவான ராமரை எதிர்த்து நம்ம ஒரு காரியம் பண்ண முடியாது, அதே சமயம் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கையும் மீற முடியாது, அம்மா மேலே ஆணையாக சொல்லிட்டோம். இது ஒரு சோதனை காலம் நமக்கு வந்தது வரட்டும்னு சொல்லி ஆஞ்சநேயர் வந்து இப்படி அவனை பாதுகாத்து ஒரு பக்கம் வச்சுருப்பார். இதில் ராமரும் வந்துடுவார். ராமர் வந்து ஆஞ்சநேயர் விளையாடாத, இது விளையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை, இல்லை உங்கள் நமஸ்காரம் பண்ணி நான் கேட்டுக்கிறேன், வேறு வழி இல்லை,
நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆகணும். அப்படியானோ உன்னோட யுத்தம் பண்ணி தான் உன்னை ஜெயிச்சு நான் கூட்டின்னு போகணும். அப்படியானோ அது நடக்கட்டும். ஆனால் இவரை நான் விட்டு கொடுக்குற பேச்சு இல்லை அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லிவிடுவார். உங்கள்கிட்ட நான் தோற்று போகிறது எனக்கு ஒன்றும் அவமானம் இல்லை, பெருமையான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி, ஆனால் இவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உயிர் இருக்குங்கிறார். இப்போ ஆஞ்சநேயர் சிரஞ்சீவிங்கிறதுனால அவரை அழிக்கவும் முடியாது, பண்ண முடியாத சூழ்நிலை. அப்படி இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராமனும் அவர் ஆஞ்சநேயருக்கும் யுத்தம் வந்து வருது. யுத்தம் வரக்கூடிய காலத்தில் ராமன் விசேஷமான அஸ்திரங்களை விடுறார். பதிலுக்கு இவர் அஸ்திரம் எதுவும் பண்ணாமல் கைகளை கூப்பி ராம 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 ராமன்னு ராமநாமத்தை தான் ஜெயிக்கிறார். ராமநாமத்துக்கு முன்னாடி ராமனுடைய அஸ்திரம் கூட அவர் எதுவும் பண்ணாமல் திரும்பி போய்ட்றான். இப்படியே போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் புரியாத நிலைமை வந்தோடனே சூரிய அஸ்தமன காலம் வந்துடுறது. இப்போது என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அப்போ மறுபடியும் பழையபடி நாரதரே வந்து சொல்கிறார், இதில் ஒரு ராமநாமத்துடைய மகிமையும் ஆஞ்சநேயருடைய பக்தி விசேஷத்தையும் காட்டுறதுக்காக தான் நம்ம ராமனே ஆனாலும் ஆஞ்சநேயருடைய பக்திக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த லீலையை நாங்கள் நடத்தினோம். அதனால் ஆஞ்சநேயருடைய வாக்கும் பொய்யாகாது, ராமனுடைய சபதமும் பொய்யாகாது, விஸ்வாமித்திரனுடைய சபதமும் பொய்யாகாமல் ஒரு வழி பண்ணலாம். அவர் என்ன சொன்னார், அவன் தலை என்னுடைய காலில் வந்து கிடக்கணும்னார். வாடாங்க அப்படின்னார். இப்போ அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணு அப்படி. ஸோ அவனுடைய தலை ஒரு காலில் வந்து விழுந்தது. ராமனுடைய வாக்கு நிறைவேறுத்து, உயிரை காப்பாற்றுவேங்கிற ஆஞ்சநேயர் வாக்கு நிறைவேற்றுன்னு சொல்லி அது முடிஞ்சது. இப்போ ஆஞ்சநேயருடைய பக்தி விசேஷத்தை காட்டுவதற்காக இப்படி ஒரு சரித்திரம். இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது, இது மற்றொரு ராமாயணத்தில் இருக்குது. அதே போல் ராமராவண யுத்தத்துக்கு ராவணனே வந்து நாள் குறித்து கொடுத்தான்னு ஒரு சரித்திரம் உண்டு. இப்படி பல சரித்திரங்கள் வேறு வேறு ராமாயணங்களில் நமக்கு காண கிடைக்கிறது. எதுக்காக நாள் குறித்து கொடுத்தா? இல்லை, யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி விசேஷ முகூர்த்தத்தில் தான் இந்த முதல் இதை எடுத்து வைக்கணுங்கிற ஒரு சங்கல்பம் உண்டு இல்லையா? அப்போ அந்த லங்கா தேசத்தில் தலை சிறந்த ஒரு புரோகிதன், ஒரு பிராமண சிரேஷ்டன் யார் இருக்கான்னு கேட்டபோது ராவணன் வந்து முனிவருடைய புத்திரன்கிற காரணத்தினால தந்தை வழியில் அவன் வந்து பிராமணனாகவும் தாய் வழியில் அரக்கனாகவும் இருக்கான்னு சொல்லி, இது ஆந்திர தேசத்தில் வழங்கக்கூடிய ஒரு கதை. இது ஆந்திரா பேர் மறந்து போயிட்டேன். ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ராமாயணத்தில் சரித்திரம் இருக்குது. அப்போ அதனால் ராமன் வந்து ராவணன் இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதாகவும், ராவணன் வந்து ஆச்சாரிய ராவணனாக, அரச ராவணனாக இல்லாமல் ஆச்சாரிய ராவணனாக வந்து அவன் இவனுக்கு முகூர்த்தம் குறித்து கொடுத்தான்னு சொல்லி ஒரு சரித்திரம் காண கிடைக்கிறது. தெலுங்கு ஒரு சினிமா கூட வந்தது, NT ராமராவ் நடித்து ஒரு படம் கூட வந்தது. அப்போ இது மாதிரி பல ராமாயணங்கள் இருக்குது. அதில் ஒரு ராமாயணத்தில் என்ன விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ராமனுடைய அவதார சரித்திரம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி தசரதனுக்கு அந்த பாயசம் கிடைக்கிறது. இதுதான் ராமாயணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த பாயசத்தை ஒரு பகுதியை கௌசல்யக்கும் மற்றொரு பகுதியை கைகேயிக்கும், அது 2 பேர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை சுமித்திரைக்கும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதனால் அவளுக்கு இரட்டை பிறவியும், இவர்களுக்கு தலா ராமனும் பரதனும், அவர் 2 பேருக்கும் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் பிறந்தார்கள்னு சொல்லி சரித்திரம். அதுக்கப்புறமும் கொஞ்சம் பாயசம் பாக்கி இருந்ததுன்னு சொல்லி இன்னொரு ராமாயணத்தில் வருது. அதில் அதுக்கப்புறமும் கொஞ்சமும் பாயசம் பாக்கி இருந்தது. அப்போ என்ன ஆகுது, அந்த பாயசத்தை அங்கே வச்சுருந்தாலும் மேடை மேலே திடீர்னு கருட பகவான் வந்து அந்த பாயசத்தை தூக்கின்னு போயிட்டாராம். பாக்கி இருந்த பாயசத்தை அப்படி எடுத்துன்னு போயிட்ட காரணத்தினால கொஞ்சம் பாயசம் போயிடுத்தேன்னு கவலைப்பட்ட உடனே தான் கௌசல்யையும் கைகேயையும் தங்களுடைய பகுதியில் கொஞ்சத்தை சுமித்திரைக்கு கொடுத்தா அப்படின்னு அதில் வருது. அதனால் அவர்கள் 2 பேருடைய பங்கும் இதில் சேர்ந்ததுனால லக்ஷ்மணன் ராமனோடும் சத்ருகுணன் பரதனோடும் ரொம்ப க்ளோஸாக இருந்தான். இந்த மிச்சம் கொண்டு போன இந்த பகுதியை கருட பகவான் எடுத்துகிட்டு போகிறார். அப்போ அதுக்கு ஒரு பூர்வ சரித்திரம் சொல்கிறான். என்ன அப்படின்னா, இது ஏன்னா இந்த ஆஞ்சநேயருடைய அவதாரம் ஒரு தெய்வாம்சமாக விளங்கக்கூடிய அவதாரம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக, அப்போது அஞ்சனாதேவி திருப்பதி மலை மேலே தவம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஆஞ்சநேயருடைய ஜென்மஸ்தானம்னு சொல்லி திருப்பதியிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஒரு 2 வருஷம் முன்னாடி. அஞ்சனாதிரின்னு ஒரு மலை இருக்கேன், அது பக்கத்தில் தான் அஞ்சனா தபஸ் பண்ணி சிவபெருமான இடத்துல ஆஞ்சநேயரை மகனாக பெறுவதற்கான வரம் பெற்றாள் அப்படின்னு சொல்லி 2-3 இடம் சொல்கிறது உண்டு. திருப்பதி வந்து இதுதான் அப்படிங்கிற ஹனுமத் ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு கிளைம் எல்லாம் கொடுத்துருந்தோம், கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா. இல்லை ஹம்பியில் உள்ளவர்கள் இல்லை அது கிடையாது ஹம்பி தான் அப்படின்னு அவர்கள் சொல்வது உண்டு. வடக்கையும் சொல்வது உண்டு, நமக்கு இன்னும் உறுதியாக தெரியலனாலும். பட் அஞ்சனாதிரிங்கிற இடம் இருக்குது. அங்கே பால ஹனுமானாக அஞ்சனாதேவி மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்திலேயே கோவில்கள் இருக்குது. இதில் சொல்லியிருக்கிற ராமாயணத்தில் சொல்லியிருக்கிற விவரணங்கள்லாம் அங்கே காண கிடைக்கிறது. அதனால் திருப்பதியாக இருக்கலாம்னு சொல்லி திருப்பதியில் இருக்கக்கூடிய தேவஸ்தானத்துலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்தது. ஸோ இன்றைக்கும் திருப்பதியில் அஞ்சனாதிரிங்கிற மலை இருக்குது. ஸோ அங்கே அவள் தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் வந்து வரம் கொடுக்குறா, கவலைப்படாத உனக்கு என்னுடைய அம்சத்திலிருந்து ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு. அதனால் ஆஞ்சநேயருக்கு வந்து சிவாம்சம் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா அவருக்கு வந்து ராமாயணத்திலேயே நமக்கு வந்து ருத்ரர்களில் ருத்ரர்களுடைய ஒருத்தராக ஆஞ்சநேயர் இருக்கார். அவருடைய அவதாரம் அதான் ஆஞ்சநேயராக வந்தது அப்படின்னா ராமாயணத்தில் ராமகாரியத்துக்காக எல்லா தேவதைகளுமே அவதாரம் பண்ணா அப்படிங்கிற சொல்கிறது உண்டு. சாட்சாத் மகாவிஷ்ணு ராமனாகவும்
மகாலட்சுமி சீதையாகவும் வந்தது போலவே பிரம்மா ஜாம்பவானாகவும் இது வாலி சுக்ரீவன் எல்லாம் வந்து இந்திரனும் சூரியனும், பாக்கி தேவர்களெல்லாம் பாக்கி வானர சைன்யங்களாக, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அவதார மூர்த்திகளாக ராமகாரியத்துக்கு உபகாரம் பண்ணணும்னு வந்தா அப்படின்னும், சாட்சாத் ருத்ரனே ஹனுமானாக வந்தார் அப்படின்னு அது ஒரு இன்னொரு வகையான ராமாயணத்தை அது சொல்லப்படுறது உண்டு. இப்படி அந்த வகையில் பார்த்தா ருத்ரவீர சமுத்பவான் தான் சொல்லுவோம் ஆஞ்சநேயர். அந்த ருத்ரனுடைய அம்சமாக அவர் விளங்கக்கூடியவராக அவரை பார்க்குறோம். இப்போ இன்றைக்கும் நம்ம வடக்கெல்லாம் போனோம்னா ஆஞ்சநேயரை வந்து இந்த ருத்ரபுத்திரனாக, அந்த சிவனுக்கும் அம்பாளுக்கும் உள்ள புத்திரர்கள் வரிசையில் ருத்ரனுடைய மானசபுத்திரனாக ஆஞ்சநேயர் சொல்லி வழிபடுற வழக்கம் உண்டு. அதனால தான் எல்லா கோவில்களையுமே வைஷ்ணவ கோவில்னு இல்லாமல் வடதேசத்தில் இருக்கிற சைவ கோவிலையும் தேவி கோவிலையுமே ஆஞ்சநேயர் வச்சிருக்கிற காரணம் என்னென்னா சிவசக்தியருக்கும் புத்திரனாக அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அப்படி சிவாம்சமாகவும் சொல்லப்படுறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே குஞ்சரன் அப்படிங்கிற ஒரு வானரன் தவம் பண்ணும்போது அவனுக்கு பரமேஸ்வரன் வரம் கொடுக்குறார், என்னுடைய அம்சமாக ஒரு சிசு உன்னுடைய வம்சத்தில் உதிக்கும். அவனுடைய வம்சத்தில் வந்தவள் தான் இந்த அஞ்சனாதேவி. அப்படி வரும்போது இந்த பாயசத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அது விஷ்ணு வம்சம் இருந்திருக்கக்கூடிய பாயசம். அந்த விஷ்ணு வம்சத்தில் இருந்தால் 4 புத்திரர்களும் பிறக்கிறார். ராமன் விஷ்ணுவாக இருப்பது போல அந்த ஆதிசேஷன் விஷ்ணுவுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும், சங்கு சக்கரம் வந்து பரத சத்ருகுணாலாகவும் பிறந்ததாக ராமாயணம் சொல்கிறது. அப்போ அதே போல் இந்த பாயசத்தை மிச்சம் இருக்கிற அந்த அம்சத்தை இந்த கருடன் எடுத்துன்னு வர்றார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கருட பகவானுக்கு வந்து பெரிய திருவடின்னு பேர், ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடி. இந்த சிறிய திருவடி ஒரு அவதாரத்துக்கு பெரிய திருவடி காரணமாக இருந்திருக்காரு. எப்படின்னா அது எடுத்துன்னு வந்த பாயசத்தை இங்கே பரமேஸ்வரர் நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த அஞ்சனாவுடைய கையில் கொண்டு போட்டு போகிறார். அவள் அதை சாப்பிட்டு அதனால் ஆஞ்சநேயருடைய அவதாரம் ஏற்பட்டு. இது வேற வகையான ராமாயணம், இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. பட் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் வேறு வேறு ராமாயணங்களில் நமக்கு கிடைக்கிறது. ஒரு சம்பிரதாயத்தை ஒட்டி. இப்போ அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஏற்க முடியாததாக இருக்கும், வேறு சில சம்பிரதாயத்தை ஏற்கக்கூடியதாக இருக்கும். இப்போ சிவாம்சமாக இருக்காருங்கிறத வேறு சம்பிரதாயத்தவர்கள் ஏற்க மாட்டார்கள். அது மாதிரி இது அந்தந்த சம்பிரதாயத்தவர்கள் நம்பிக்கை நம்ம பொதுவாகவே எல்லாத்தையுமே பார்க்குறோம். அதனால் அப்படி அந்த ஆஞ்சநேயருடைய ஒரு விசேஷமான அவதாரம் விஷ்ணு வம்சமாகவும் ராமாயணத்துக்கு அப்பாற்பட்டமே பார்த்தா கூட அவரை வந்து ருத்ர ரூபமாக தான் சொல்லுவோம். ருத்ர ரூபங்களில் ஒருத்தராக சொல்கிறோம். ஆனால் ருத்ர ரூபமாக ஒரு விஷயம் சொல்கிறது, விஷ்ணுடைய அம்சங்கள்லேயே ஒருத்தராக ஒன்று சொல்கிறது. அப்படி ஆஞ்சநேயருடைய அந்த ஒரு பிரபாவம் சாதாரண ஒரு பக்தராகவும் ஒரு ஞானிநாம அக்ரகண்யம்னு அதை அந்த அளவோடு நிற்காமல் ஒரு அவதார மூர்த்தியாகவே இதில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா மனிதனாக பிறந்து இல்லை நான் வானரமாக பிறந்து, அதற்கு பின்ன வானர அப்படின்னாலே குரங்குன்னு அர்த்தம் கிடையாது. வானர அப்படின்னா நரந்தானோ அப்படின்னு நினைக்கும்படியான ஒரு இது ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு குரங்கும் இல்லை மனிதர்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயிரினமாக அதை பார்க்குறோம். அப்போ நமக்கு இந்த அனுமானுடைய இந்த ஒரு விஷயம் தெய்வாம்சம் கொண்டதாகவே இந்த பிறப்பு தோன்றி புகழோடு தோன்றுகன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அது மாதிரி பிறக்கும் போதே தெய்வாம்சத்தோடு தோன்றிய ஒரு மூர்த்தியாக. அது மட்டும் இல்லை, நம்ம சொல்லின் செல்வர்னு பார்த்தோம். அதே போல் ஒரு சமய சஞ்சீவின்னு ஒரு பேர் உண்டு. ஏன் சமய சஞ்சீவி அப்படின்னா, ராமாயணத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதோ, யாருக்கெல்லாம் பிராணாபத்து ஏற்படக்கூடிய ஒரு தருணத்திலையும் காப்பாற்றினவர் யாருன்னா ஆஞ்சநேயர். ஏன்னா லக்ஷ்மணனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது தான் சஞ்சீவி மலையை தூக்கின்னு வந்தார். அதே போல் சீதைக்கு உயிர் ஆபத்து அவன் சொன்னேன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சீதை முடிவு பண்ணும்போது அங்கே வந்து அவ்வளோ உயிரை காப்பாற்றி ராமாயணத்தை சொல்கிறார். நந்தி கிராமத்தில் பரதன் உயிரை விட்டுருவேன் ராமர் வரலன்னா சொல்லும்போது அங்கேருந்து பறந்து போய் அண்ணா கிளம்பியாச்சு கவலைப்படாதுன்னு அவரும் உயிரை காப்பாற்றுறார். ஸோ இப்படி யாருக்கெல்லாம் பிராணாபத்து ஏற்படுறதோ அப்பெல்லாம் அதை காப்பாற்றக்கூடிய மூர்த்தியாக இருக்கிறதுனால அவருக்கு சமய சஞ்சீவி அப்படின்னு பேர். அதனால் இப்படி பல வகையான சிறப்புகள் ஆஞ்சநேயருக்கு உண்டு. அதனால் வெறும் உடல் வலிமை மட்டும் இல்லாமல் மனோபலமும் கொண்டவராக, மன வலிமை முக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்த உடல் வலிமையும் கூட சமாளிச்சுடலாம், மன வலிமை இல்லைன்னா எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியாது. அதை வந்து அவர் அப்படி ஒரு மாருத்த துல்லிய வேகம், காற்று எப்படி வேகமாக போகுமோ அதோட வேகமாக போகக்கூடியவராக இருக்கார். அப்போ இந்த ஒரு தருணத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோமே. அதனால் ராமனுக்கு பிராணாபத்து ஏற்பட்ட போதும் அவர் தான் காப்பாற்றுறார். ஒன்று ஒரு விதமாக இருக்கும். சீதையை காப்பாற்றும் போது உடனே குதிக்கலை. ஆக ராமகாவியத்தை சொல்கிறார். லக்ஷ்மணனுக்கு சஞ்சீவமலையை தூக்கின்னு வந்தார். ராமனுக்கு வந்து நாகபாசத்தினால் கட்டிருந்த போது கருடனை கூட்டின்னு வர்றார். இப்படி ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் இத்தனையும் இருந்தும் ஒரு பண்பாளனாக யுத்தத்திலேயே ஒரு கட்டத்தில் வருது. அதாவது கம்பர் ரொம்ப அழகாக சொல்லுவார் பல இடங்களில் ராமனை சொல்லும்போது, நாட்படா மறைகளாலும் நவைப்படா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குறக்குறு கொண்டது அப்படின்னு. வேதங்களாலையும் ஞானத்தினாலையும்
புரிந்து கொள்ள முடியாத அந்த தெய்வ சக்தி எதுவோ அது குரங்கின் வடிவத்தில் இங்கே இருக்கிறது அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாரு கம்பர். ஸோ அப்படி கோட்படா பதமே ஐயா குரக்குரு கொண்டது அப்படிங்கிறது. அப்படி அந்த இறைவன் தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம்னு சொல்கிற மாதிரி பக்தர்கள் பகவானை விட உயர்ந்தவர்கள்ங்கிறத காட்டுற மாதிரி ஆஞ்சநேயருடைய அவதாரம் ஏற்பட்டது. அப்போது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் யுத்தம் நடக்கிறது, ராவணனுக்கு இவரும் டைரெக்டாக கன்ஃபரண்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்போ ஒரு அசாத்தியமான கோபம் இவருக்கு, இப்படி ஜெகன்மாதாவான சீதையை இப்படி பண்ணிட்டானே, இப்படி ஒரு கஷ்டம் அம்பாளுக்கு வந்ததுக்கு காரணம் இவனாக போயிட்டானே, தாயாருக்கு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தோடு முன்னாடி நிற்கிறார். ராமன் உன்னை சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் உன்னை எதுவும் பண்ணலை, ஆனால் நான் உன்னை இப்போது தாக்குதல் நடத்த போகிறேன் உன் மேலே, நீ மட்டும் இதை தாக்கி பிடிச்சி பூமியில் விழாமல் இருந்துட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நீ என்னை அடித்தா உனக்கு எதிராக நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற, நீ என்னை அடிச்சுக்கோ நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி இவர் அடிக்கும்போது ராவணன் நின்றுட்டான், அவரும் வந்து பலிஷ்டங்கிற காரணத்தினால நின்று. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அழகாக, இதுவும் திருப்பி கம்பரை தான் நமக்கு துணை கூப்பிடணும். அவர் அழகாக சொல்கிற ஒரே வார்த்தை தான், அதுக்கப்புறம் கையில் இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டார், கையை கட்டினார், கடன் கொள்க அப்படிங்கிறார், கடனை சரி பண்ணிக்கோ, திருப்பி நான் மட்டும் அடி வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன், அடி அப்படிங்கிறார். ஸோ அந்த ஒரு பண்பும் அவரிடத்துல ரொம்பவே உயர்ந்த குணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம முதல்ல பார்த்தது போல் அந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறதே முழுமையாக ஆஞ்சநேயருடைய ஒரு பிரபாவத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக. ஏன்னா அதில் ராமருக்கு ரோல் கம்மி, பாக்கி எல்லாருடைய ரோலும் குறைவு, அது முழுக்க முழுக்க இவருடைய பிரபாவம். ஓவராலாக அது வந்து ஒரு மோட்டிவேஷனல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்பரேட்டுக்கே நம்ம வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாக கொடுக்கலாம். அந்த மாதிரியான அந்த சுந்தரகாண்டம் அப்படின்றது என்ன விஷயத்துக்காக நம்ம நினச்சி படிச்சினாலுமே அது நடக்கும் அப்படின்றது. அதனால தான் காரிய பலிதத்துக்கு சுந்தரகாண்ட பாராயணம் சொல்கிறது ஒரு கிரந்த ரீதியாக அதில் உள்ள மந்திர பலத்தினால அது பலிதமாகிறதுங்கிறது ஒரு பக்கம், நமக்கே ஒரு மோட்டிவேஷன் ரெண்டாவது பயங்கரமாக இருக்கும் அது. ஏன்னா அது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆமாம், எங்கேயுமே வந்து ஆஞ்சநேயர் ஒரு இடத்துல கூட இவ்வளோ தேடி போகிறோமே சீதையை கிடைக்கலையேங்கிற டிப்ரெஷனே ஆகும். 1-2 இடத்துல அவர் வந்து கொஞ்சம் சோகமாக உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு ஐயோ நானே சோர்ந்துட்டா இப்படி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் எவ்வளோ காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் உடனே அடுத்த ரெஜுவனேட் பண்ணி உத்வேகம் அடைஞ்சு மறுபடியும் போயிடுவார். நமக்கே அது ஒரு உத்வேகமாக இருக்கும். ஸோ கடலை முதல்ல கடல் தாண்டுறது, அதுக்கப்புறம் லங்கைக்கு போகிறது, அங்கே போய் சீதையை தேடுறது, அதுக்கப்புறம் சீதையை தேடி அசோகவனத்தை போய் அடைஞ்சு அங்கே போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் சீதையை பார்க்கறது, பார்த்த உடனே அவளிடத்துல முத்திர மோதிரத்தை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அரக்கர்களை அழிப்பது, ராவணன்ட்ட போய் சவால் விடுறது, லங்கையை தகனம் பண்ணுறது, ராமனிடத்து திரும்பி வருது. இவ்வளோதான் மொத்தமே சுந்தரகாண்டம். அது முழுக்க முழுக்க இவரோட ரோல் தான். இதில் ராமன் பண்ணின காரியங்கிறது கடைசியில் ஒரே ஒரு இடத்துல தான் வருமே ஒழிஞ்சு வேறு எதுவுமே அங்கே. ஏன்னா அதனால தான் அதுக்கு மந்திர மகிமை இருக்குது. பல பேருக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பரிகாரமாக சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேடி, நீங்கள் சொன்னோன்னே டக்குன்னு ஞாபகம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு லேடி அவள் வந்து பார்த்தோம்னா அவள் ஹஸ்பண்ட் வந்து அட்வொகேட் ஃபாலோவர் தான். அவள் லாங் பேக் நடந்து வச்சுக்கோங்களேன். நான் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சுந்தரகாண்டம் உட்காந்து படிக்கிற மாதிரி, ஏன்னா ஏதாவது ஒரு மனக்கவலையாக எதாவது இருந்ததுனாலும் அப்போ சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அவளுக்கு டைவர்ஸ் ஆகிடுது. ஆக்சுவலாக டைவர்ஸே ஆகிடுது. அவர் வக்கீல், அவர் டைவர்ஸ் பண்ணிட்டார். ஏன் டைவர்ஸ் பண்ணார்னா, இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து சூசைட் பண்ணி உன் பேர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி சொல்லி இவர் ஆமாம், இவர் வந்து அவளுக்கே தெரியாமல் அவளை ஏதோ லெட்டர்லாம் போட வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் ஆயாச்சு. அது நீ உன் வீட்டுக்கு போய்க்கோன்னு சொல்லிட்டு இவர் தனியாக போயிட்டார். எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்காமல் இருக்க மாட்டாராம். ஃபோன் பண்ணால் ஆப்போசிட் சைடில் கேட்டுட்டு அப்படி இப்போ ஃபோன் மட்டும் ஒரு அந்த ஹலோ கூட இருக்காதான், ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டாராம். அது மட்டும் இருக்குமா, ஆனால் பேசுகிறதே கிடையாது. போய் பார்க்கவும் முடியலை, எங்கே இது பண்ணுறாருன்னு தெரியல, எப்போ போனாலும் பார்க்க முடியாத மாதிரி சூழ்நிலை. எனக்கு கண்டிப்பாக அவர் தான் வேணும், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அவர் காலில் போய் விழறதுக்கு தயாராக இருக்கேன், என்ன பண்ணினாலும் எனக்கு தெரிய மாட்டேன்றது, எல்லா இடத்துலையும் போயிட்டேன், என்ன பரிகாரமாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணலாம்னு சொன்னோன்னே இது ஆல்ரெடி டைவர்ஸும் ஆயாச்சு. எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியலை. அவளுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாதகம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான இவாளுக்கு அந்த அவரோட தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. சுந்தரகாண்டம் படிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. சுந்தரகாண்டம் உட்காந்து டெய்லி படிங்க, அதுக்கப்புறம் நல்லா நடக்கும்னு சொல்லியிருந்து அது வந்து என்னாலேயே அதை நம்ப முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு மனமாற்றம் இந்த அளவுக்கு நடக்குமான்னு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 மாதத்தில் கூப்பிட்டுட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அவர்கிட்ட நான் எல்லாம் அழுது நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், அவர் வந்து ஏற்றுக்கிறேன் இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதுக்கப்புறம் வந்து அவள் சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மாதம் கழிச்சு சேர்ந்துட்டான்றதையும் சொன்னான். அது ஒரு கூஸ்பம்ப் மொமெண்ட் தான். அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா பயங்கரமாக இந்த ஒரு விஷயத்தினால அவர் மூஞ்சிலே முழிக்காத இருந்திருக்கா ரொம்ப வருஷமா, ஒரு 2-3 வருஷம். ஆமாம், அது அந்த மாதிரி நடந்தது. ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால தான் சுந்தரகாண்டம் வந்து
ஒரு மந்திர மகிமை கொண்ட ஒரு கிரந்தமாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் நீங்கள் சொன்னது போல் ஒரு பரிகார கிரந்தமாக இருக்குது. அது மந்திர மகிமை கொண்டதாக, இலக்கிய மகிமை கொண்டதாக, பொயட்டிக் பியூட்டின்னு சொல்லுவோம். அதில் உள்ள இருக்கக்கூடிய வர்ணனைகளும் விவரணங்களும் அதில் உள்ள அந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போதே அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கும் வால்மீகியால். ஸோ அந்த ஒரு விஷயம் தத்துவார்த்தமாக ஒரு பரிகாரமாக ஒரு விஷயம் பார்க்குறோம், இலக்கியமயமாக பார்க்கறதை தாண்டி தத்துவார்த்தமாக பார்த்தோம்னா இது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை உணர்த்தக்கூடிய ஜீவாத்மாவான சீதா பிராட்டி நம்ம புலன்கள்னு சொல்லக்கூடிய அரக்கர்களால் சிறை வைக்கப்பட்டிருக்கான். பரமாத்மாவான ராமன் தனியாக இருக்கான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேருவதற்கு யார் வேணும்? குரு வேணும். அந்த குருவான ஆஞ்சநேயர் இது ரெண்டையும் இவருடைய செய்தி அங்கே கொண்டு போய் ஒரு குரு எப்படி தீட்சையை கொடுத்து சிஷ்யனை பகவானோட சேர்த்து வைக்கிறாரோ அதுபோல் இவர் இந்த கணையாழி மோதிரத்தையும் இதையும் கொடுத்து சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் சேருவதற்கு காரணமாக இருக்கார். ஸோ ஆஞ்சநேயருடைய ரோல் வந்து அங்கே குருவுடைய ரோலாக இருக்கார். ஸோ அப்படி ஒரு விசேஷமான கிரந்தமாக இந்த சுந்தரகாண்டம். சுந்தரன் அப்படிங்கிறதே நம்ம ஆஞ்சநேயருடைய நம்ம எடுத்து பார்த்தோம்னா வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டம் அப்படின்னா ராமனுடைய பாலலீலைகள், அயோத்தியா காண்டம் அப்படின்னா ராமன் அயோத்தியில் வசித்த காலகட்டத்தை பற்றின அந்த விஷயம், கிஷ்கிந்தா காண்டம் ராமன் கிஷ்கிந்தைக்கு போய் அங்கே சந்தித்த மனிதர்கள் நடந்த சம்பவங்கள் இதை பற்றினது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா சுந்தரகாண்டம் வருது. அப்புறம் பின்னாடி யுத்த காண்டம். இது எல்லாமே ராமன் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ராமனுடைய செயல்பாடுகளை ஒட்டி அந்த காண்டங்களுக்கு பேர் இருக்கும். சுந்தரகாண்டம் மட்டும்தான் அது இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே சுந்தரமாக இருக்கும், இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு காரணம். சுந்தரன் அப்படிங்கிறது ஹனுமாருக்கே ஒரு பெயராக விளக்கக்கூடிய காரணத்தினால நிறைய வந்து அதில் பார்த்தோம்னா அந்த என்ன சொல்கிறது ரொம்ப மறைச்சு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணலாம். ஆமாம். அந்த அவர் வந்து அந்த அரக்கியோட வயிற்றுல போயிட்டு வாய் வழியாக வெளியில் எல்லாமே இந்த அஷ்டமா சித்திகளை திடீர்னு உடம்ப சின்னது பண்ணிட்டு பெருசாக்குறாரு அப்படின்னா அப்போ அந்த அஷ்டமா சித்திகளும் பெற்றவர் எல்லாமே நம்ம சாலிசால வரும். ஆமாம், ஹனுமான் சாலிசா இந்த சுந்தரகாண்டத்துடைய ஒரு கிரக்ஸ் மாதிரி இதில் என்னெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கோ, ஹனுமான் என்னெல்லாம் லீலைகள் பண்ணுறாரோ, அந்த சிம்ஹிகையை சண்டை பிடிச்சது, அவருடைய இந்த அரக்கியோட வாய்க்குள்ளே போயிட்டு கிழிச்சின் வழியில் வந்தது, இது எல்லாத்தையுமே வந்து அவருக்கு துளசிதாஸ் வந்து அதில் ரொம்ப அழகாக நமக்கு கொண்டு போவார். அது என்னென்னா இந்த இத்தனை விஷயத்தையும் பராக்கிரமத்தையும் முடிச்சுட்டு சீதையை பார்த்துட்டேன்னு சொல்லி திரும்பி வர்றார். அப்போது ராமன் சொல்கிறாராம், எனக்கு நீ வந்து போன உயிரை திரும்ப கொடுத்துருக்க, நான் வந்து நடைப்படமாக இருந்தேன். எனக்கு ரொம்ப இது இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இது நடந்த இடம் வந்து திருப்பரையார்னு சொல்கிறான். இந்த கேரளாவில் திருச்சூர் பக்கத்தில் திருப்பரையார்னு ஒரு ஊர் இருக்குது. திருப்பரையாரில் தான் ராமனிடத்தில் கண்டேன் செய்தி அனுமார் சொன்னதாக அந்த க்ஷேத்திர ஐதீகம். அங்கே இந்த ஸ்தல புராணம், அங்கே இருக்கிற ராமர் கோவில். அதனால தான் அங்கே வந்து ராமர் மட்டும் இருப்பார், ஆஞ்சநேயர் சன்னதி கிடையாது. கோவிலுக்குள்ள சன்னதி ஆஞ்சநேயர் அரூபமாக இருக்கார். ஓகே. ஸோ அவர் கண்டேன் சீதைன்னு சொன்னதுனால அந்த எப்படி ஒரு கர்ஜிப்பது போல சொன்ன காரணத்தினால இந்த கேரளாவில் வெடி வழிபாடு இருக்கும். இந்த வெடி வழிபாடு ஒரிஜினேட் ஆனது அங்கே தான் ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா இவர் முதல்ல கண்டேன் சீதைன்னு கத்தினத்தில் சந்தோஷமாகி அந்த அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்த வெடி போடுறோம் அப்படின்னு வெடி வழிபாடுங்கிற கான்செப்ட் ஒரிஜினேட் ஆனது அந்த கோவில் தாங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு உண்டு. அப்போ அந்த கோவில் ஆஞ்சநேயர் இன்றைக்கும் அரூபமாக இருக்கார். நம்ம திருச்சூர் பூரம் மாதிரி ஆராட்டுப்புழ பூரம்னு நடக்கும். அந்த ஆராட்டுப்புழ பூரத்தில் வந்து இந்த பக்கம் பிரதான தேவதை வந்து ஆராட்டுப்புழ சாஸ்தா, தர்மசாஸ்தா. அந்த பக்கம் இருக்கிற எல்லா தேவதைகளையும் ஒருங்கிணைத்து கூட்டிகிட்டு வருது திருப்பரையார் ராமர். அப்போ அந்த ஆராட்டுப்புழ பூரத்தும் போதும் சரி நித்தியமே வந்து அந்த முன்னாடி எல்லா கேரளாவுக்கும் நமஸ்கார மண்டபம் இருக்கும். அந்த நமஸ்காரம் பண்ணுறது ஒரு விளக்கேற்றி வச்சுருப்பான். அங்கே ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காருன்னு ஐதீகம். யாரும் ஏறமாட்டான் கேரளா இதில் திருப்பரையாரில் மாத்திரம். ஏன்னா அங்கே ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படின்னு ஐதீகம் அரூபமாக அந்த கோவில் இருக்கார். ஸோ இப்போ இந்த சம்பவம் நடக்கிறது வால்மீகியில். இது எல்லாத்தையும் முடித்து வால்மீகி சொல்கிறார், இத்தனை பராக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர் கண்டேன் சீதையேன்னு சொன்ன உடனே ராமன் அப்போ தான் ராமரே வராதில்ல. இந்த ஒரு முழு காண்டத்துலேயும் கடைசியில் ராமன் சொல்கிறாராம், இப்போ நான் என்னுடைய நடைப்பணமாக இருந்தேன், என்னுடைய பத்னியான சீதை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா சொல்லிட்டு நான் இருந்தேன். எனக்கு இப்போ நான் சக்கரவர்த்தியாக நான் அயோத்தியா ராஜாவாக இருந்தேன்னா உனக்கு என்னெல்லாமோ நான் பண்ணியிருப்பேன். எனக்கு நான் இப்போ கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்திதியில் நம்ம வனவாசியாக நான் இருக்கேன், என்னால் கையில் கொடுக்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கலாம்னா அந்த ராஜ்யம் வந்து இப்போது எங்கிட்ட இல்லை, பரதன்ட்டு இருக்குது. அதனால் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று நான் இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத ஒரு விஷயம் வச்சுருக்கேன். சீதைக்கு மட்டுமே நான் கொடுத்த ஒரு விஷயம், அதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிட்டார். நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், ராமரும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம். அதனால் இந்த பாக்கியம் நான் வேறு யாருக்கும் தரல, சீதைக்கு கொடுத்த பாக்கியத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்லி ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிட்டார் சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமாக அது இருக்கும். அதனால் ராமன் நீ எனக்கு தாசன்னு சொல்கிறேன், ஆனால் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், நன்றி விசுவாசத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும், நான் இதை உனக்கு தரேன்னு சொல்லி அப்படி ஆலிங்கனம் பண்ணார்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த அனுமாருடைய ஒரு விசேஷம் அப்படிங்கிறது பகவானுடைய அவதாரமாக இருக்கிற அந்த ராமச்சந்திரமூர்த்திக்குமே
ஒரு கஷ்டம் ஏற்பட்ட போது அந்த கஷ்டத்தை போக்கினவர் ஆஞ்சநேயராக இருந்திருக்காரு. அதனால் யார் யாருக்கு எப்பப்பெல்லாம் என்னெல்லாம் கஷ்டம் வருதோ அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடியவராக அவர் தான் இருக்கார். அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு பல நேரங்களில் அவருடைய துணை வேண்டியிருக்கு. அப்போ அவருக்கு அப்படி வந்தது தான் இந்த ஹனுமான் சாலிசா பற்றின ஒரு விஷயம். நேற்று நம்ம பேசும்போது தான் சொன்னோம். இந்த இண்டோ பாகிஸ்தான் யுத்தம் வந்தபோது தேசம் பூராவுமே பயங்கர ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸாக இருந்தது. அப்போது இப்போ நம்ம ஒரு சின்ன ஆப்ரேஷன் சிந்தூர் வந்தபோதே நமக்கு இங்கே ஒரு பயம் இருந்தது. ஆனால் அன்றைக்கி யுத்தமாகவே நடந்தது. அன்றைக்கி வந்து முழுமையான யுத்தம். ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது ஒரு அட்டாக் மட்டும்தான். அது முழுமையான யுத்தமாகவே நடந்தபோது பாரத பூமி பூராவுமே ஒரு பயம் இருந்தபோது அப்போது காஞ்சி மகாபரிவா வந்து இந்த ஹனுமான் சாலிசாவை விசேஷமாக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும். பாரத பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் நம்முடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பலம் கிடைக்கிறதுக்காக இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சு ஜனங்களுக்கும் ஆபத்து ஏற்படாமல் இருந்து இராணுவ வீரர்களுக்கும் ஒரு பலம் ஏற்படணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான காப்பீஸ் பிரிண்ட் பண்ணி ஹனுமான் சாலிசாவை எல்லா மொழிகளையும் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாரும் அதை பாராயணம் பண்ணட்டும். ஹனுமானுடைய அந்த சக்தி தான் யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை உண்டாக்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர் அப்போயே ஹனுமான் சாலிசாவை வெளியிட்டக்கூடிய ஒரு இது சொன்னார். அந்த ஒரு அற்புதமான ஒரு கிரந்தமாக துளசிதாசால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா துளசிதாசோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் அவருக்கு ராம தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் தான் காரணமாக இருந்திருக்கார். ஏன்னா அவருடைய ஆஞ்சநேயர் தான் வழி சொல்லி தர்றார் அவருக்கு. இவர் எப்பெல்லாம் இவருக்கு ராம தரிசனம் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்த உடனே முதல்ல ஆஞ்சநேயர் தான் தேடி பிடிக்கிறார். அப்போ ஒருத்தர் சொன்னார், ராமனை நேராக பார்க்க முடியாது, ராமனை பார்க்கணுமானா ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் தான் இருந்தால் தான் முடியும். இப்போ ஆஞ்சநேயர் எப்படி நான் பார்க்குறதுனார், ஒன்றும் கவலைப்படாத, ராமாயண பிரவச்சனம் எங்கே நடக்கிறதுன்னு பாரு. எங்கே நடந்தாலும் உங்கள் வயசான ஒருத்தர் அழுதுண்டே உட்காந்துருப்பார். முழுசாக எல்லாரும் எழுந்து போனதுக்கப்புறம் தான் அவர் எழுந்து போவார். அவர் விடாமல் பின்னாடி போய்டு அவர் தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு அதை வச்சு அவருக்கு ஆஞ்சநேயரை கண்டுபிடிச்சி ஆஞ்சநேயருடைய கிருப்பையினால் தான் அவருக்கு ராம தரிசனம் கிடைக்கிறது. அப்போ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆஞ்சநேயர் மேலே ரொம்ப விசேஷமான பக்தி. துளசி ராமாயணம்னே அவர் எழுதியிருக்கார். துளசி ராமாயணம் எழுதின அந்த துளசிதாசர் ஹனுமான் மேலே விசேஷமான ஒரு பக்தியோடு இந்த ஹனுமான் சாலிசான் தனியாக அவரை பற்றி நீங்கள் சொன்னது போல் ரொம்ப ஒரு கொலோக்கியல் ஹிந்தியில் இருக்கும். அது ஆவாதின்னு ஏதோ பேர் அதுக்கு அந்த பாஷையில். ஆக்சுவலி ஹிந்தி கூட கிடையாது, ஹிந்தியோட ஒரு டைலக்ட் அது. அந்த மாதிரியான ஒரு பாஷையில் அவர் எழுதின ஒரு ஸ்துதியாக அதுக்கு 2-3 சரித்திரம் சொல்கிறது உண்டு. என்ன அப்படின்னா, இந்த அக்பருடைய காலகட்டத்தை தான் இவர் வாழறார் துளசிதாசர். இப்போ இவருடைய பெருமைகள் சரியாக கேள்விப்படாமல் இவர் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார். ராமனையும் ஆஞ்சநேயரும் நேராக பார்த்துருக்கார். அப்படின்னு உடனேயே அக்பர் வந்து இவரை அரண்மனைக்கு கூப்பிட்டு இப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அற்புதம் பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்லலை, நான் அற்புதம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறதில்ல, எனக்கு பகவான் மேல் உள்ள பக்தினால தானே நடந்ததே ஒழிஞ்சு நான் போய் நீங்கள் கேட்டதுனால பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மெஜிஷியன் கிடையாது அப்படிங்கிறேன். அப்போ தன்னை அவமானப்படுத்தி தான் நினச்சி இவரை சிறையில் அடைச்சிட்டதாகவும், அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர் சிறையில் இருக்கும்போது இவர் ஹனுமானை பிரார்த்தனை பண்ணி ஹனுமான் சாலிசா எழுதி அப்போது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாமல் ஆயிரக்கணக்கான குரங்கு படைகள் வந்து அக்பருடைய அரண்மனையை தாக்கினதாகவும், அப்புறம் தான் அக்பரும் தப்பு பண்ணிட்டோன்னு புரிஞ்சு இவர் மன்னிப்பு கேட்டு இவர் ரிலீஸ் பண்ணதா ஒரு ஹனுமான் சாலிசா எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது உண்டு. பொதுவான நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த காசியில் வந்து சங்கட மோச்சன் ஹனுமான் ஒரு க்ஷேத்திரம் இருக்கும். அது துளசிதாசரால் உருவாக்கப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். அது அங்கே தான் துளசி ராமாயணத்தையும் அரங்கேற்றம் பண்ணுறார் எழுதி. துளசிதாசர் வாழ்ந்தது வந்து காசியில் வந்து இன்றைக்கி அந்த இடம் இருக்குது. எந்த கங்கை கரையில் அமர்ந்து தான் அவர் எழுதுகிறார் இந்த ஹனுமான் சாலிசாவை அப்படின்னு சொல்லி அங்கேற்ற மக்கள் சொல்வது. அப்போ அங்கே அந்த எங்கே வச்சு அந்த ஹனுமான் சாலிசாவை அரங்கேற்றம் பண்ணினாரோ, மேபி சிறையில் பிரார்த்தனை பண்ணி இங்கே அரங்கேற்றம் பண்ணியிருப்பார். அந்த இடத்துக்கு இன்றைக்கி துளசி காட்டுன்னு பேர். காசியில் இருக்கிற அந்த வருணா காட்டுக்கும் அசி காட்டுக்கும் நடுவில், அசி காட்டுக்கு மிக்க பக்கத்தில் இருக்கும், ரொம்ப பக்கத்தில் தொடக்கம். காசியோட எல்லைங்கிறது அசி வருணையோர் மத்தியேன்னு சொல்லி இந்த பக்கம் வருணா, இந்த பக்கம் அசி, இதுக்கு நடுவில் தான் வாரணாசி. அப்போ இதுக்கு அந்த அசி காட்டுக்கு பக்கத்தில் இன்றைக்கி அந்த துளசிதாசர் வாழ்ந்த இடத்துக்கு பேர் துளசி காட்டுன்னே பேர். அவருடைய மடம் இன்றைக்கும் இருக்குது. அவர் எங்கே வச்சு ஆஞ்சநேயரை பூஜை பண்ணாரோ அந்த ஹனுமான் சன்னதியும் அங்கே இருக்குது. அதனால் அங்கே இன்றைக்கும் அவருடைய மடம் இன்னும் கண்டினியூ ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய அவருடைய அந்த குரு பரம்பரைங்கிறது தொடர்ந்து அந்த பீடாதிபதிகளும் இன்றைக்கி இருக்காங்க அங்கே. அப்போ அந்த இடத்துல தான் வச்சு இந்த ஹனுமான் சாலிசாவை அவர் எழுதுகிறார். இப்போ ஒரு சாலிசானா நமக்கு 40 பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரந்தமாக இது உருவாக்கப்பட்டு ஹனுமான் சாலிசா நீங்கள் வடதேசத்தில் இந்த பாராயணம் பண்ணாதவர்களே இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை இதாக இருந்தாலும் இதை தான் சொல்லுவோம். ஆமாம், எந்த ஒரு இதுக்காக காரிய தடை இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நடக்காமல் போயிட்டாலும் சரி, ஹனுமான் சாலிசாவை பாராயணம் பண்ணால் அது பூர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு விஷயமாக வழக்கை இன்னும் கடைபிடிக்கப்படுறது. பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் நமக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஒரே நாளில் 108 தடவை ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணுறது, இல்லை 40 நாளைக்கு தொடர்ந்து
ஹனுமான் சாலிசாவை பாராயணம் பண்ணுறது இப்படிங்கிற மாதிரியான பிரார்த்தனைகள் வந்து வடக்கே ரொம்ப பிரபலம். நம்ம ஊரில் அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் அது ஒரு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் இது ஒரு கைகண்ட மருந்தாக, எப்பேற்பட்ட பிரச்சனையும் இது சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு கண்கண்ட மருந்தாக இந்த ஹனுமான் சாலிசா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் ஹனுமானுடைய விசேஷம் நான் முதல்ல நம்ம பார்த்தது மாதிரி அது அசாத்திய சாதக சுவாமின்னு அவருக்கு பேர். அசாத்தியமான விஷயங்களையும் சாதிக்க முடியாத விஷயங்களையும் சாதிச்சு காட்டக்கூடியவராக ஹனுமார் இருக்கார். அதனால தான் அவருக்கு பேரே அசாத்திய சாதக சுவாமி. அப்போது இந்த ஹனுமான் சாலிசாவை நம்ம பாராயணம் பண்ணுறதுனாலேயே அது என்ன ஆகும் அப்படின்னா அசாத்தியமானதெல்லாம் சாத்தியமாகிடும் அப்படிங்கிறது. நீங்கள் இப்போ சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. இப்போ இந்த ஆஞ்சநேயர் வந்து எங்கே ராமரை பற்றி சொன்னாலும் அங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி அது இன்னொரு விதமாக கூட சொல்லுவாள். எங்கெல்லாம் ராமருடைய அந்த இந்த மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் இருப்பாராம். ஆஞ்சநேயர் ரொம்ப நேரமாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அவரை தேடி ராமர் வருவார். ராமர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு சிவபெருமான் வருவார். சிவபெருமான் எல்லாம் நாராயணர்லாம் சேர்ந்துருக்காளேன்னு எல்லா முக்கோடி தேவர்களும் அங்கே வந்து நின்றுடுவா. அப்போ ஆஞ்சநேயருக்கு வந்து ராமான்னு சொன்னாலே போகிறோம். அப்போ அந்த இடத்துல உனக்கு எல்லா தேவர்களும் தேவாதி தேவர்களுமே வந்து உனக்கு இது பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதனால தானே கலியுகத்தில் ராமனே வந்து 10,000 வருஷம் ஆட்சி பண்ணி ராமராஜ்யத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு திரும்பி போகிறேன்னு சொன்னோன்னே நீ வரையான்னு கேட்குறாரு. எல்லாருக்கும் நான் மோட்சம் கொடுக்க போகிறேன், நான் வரமாட்டேன்ட்டார். ஏன்னா வைகுண்டத்துக்கு வந்தால் ராமன் இருப்பானா அப்படின்னா இல்லை, அங்கே விஷ்ணு தான் இருப்பார். நான் வந்து மகாவிஷ்ணுவாக இருப்பேன், எனக்கு விஷ்ணு வேண்டாம், எனக்கு ராமன் போரும் அப்படின்ட்டான். ஆனால் அப்போ ஏற்பட்ட ஒரு பதிவிரதா பக்தி, பதிவிரதை எப்படி தன்னுடைய கணவனை தவிர இன்னொருத்தனை நினைக்க மாட்டாளோ அதுபோல் தன்னுடைய இஷ்டதெய்வமான ராமனை தவிர வேறு யாரையும் மனசார நினைக்க மாட்டேன். நீங்கள் சொன்னது போல் எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி, எங்கெல்லாம் ராமனுடைய பெயர் ஒலிக்குகிறதோ அங்கெல்லாம் அங்கே தலைமையில் கை கூப்பி கொண்டு ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால் ராமும் அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக ராமனை மட்டும் இல்லாமல் சர்வதேவதைகளையும் பக்தியால் ஆகர்ஷணம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் காட்டுறாரு. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா அவர் வந்து இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே செவ்வாய் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் முருகன் தான் சொல்லிட்டு இருப்பா, முருகர் மட்டும்தான் சொல்லுவா. இப்போ நரசிம்மரையும் தெரிகிறது, நரசிம்மர் முருகர் அப்படின்னு அந்த செவ்வாய்க்கு உண்டான தெய்வமாக சொல்லுவா. ஆஞ்சநேயர் வந்து முக்கியமான பராக்கிரமசாலி இல்லையா அவர். அப்போ அவர் வந்து செவ்வாய்க்கு உண்டான ஒரு தெய்வம், எல்லாமே பொருந்தக்கூடிய அது மாதிரியான பயங்கர பராக்கிரமம், கோபம் வந்து ஏதாவது அந்த அக்கிரமம் நடந்தால் அப்போ அந்த கோபம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இப்போ இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் அந்த அசாத்திய சாதக சுவாமின்னு எல்லாம் எதையாக இருந்தாலும் முடிக்கிறது. அப்போ அந்த செவ்வாயோடைய ஒரு குணமே அந்த பராக்கிரமம் தான், அது மாதிரி வீரியம், அது மாதிரியான ஒரு விஷயமா. அப்போ அதே மாதிரி அந்த ஹம்பிள்னஸ்னு அவருக்கு இருக்கிற ஹம்பிள்னஸுக்காக சனியோடைய ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, சனி தசையோ இல்லை இப்போ இந்த 7 சனி இந்த மாதிரியான சனியோடைய என்ன ஒரு ப்ராப்ளமே இருந்தாலுமே ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றதையுமே வடநாட்டில் பண்ணுறான். அப்போ பண்ணினாலும் அந்த சனிக்குண்டான பிரச்சனையுமே தீரும்னா அது பிகாஸ் அந்த ஹம்பிள்னஸ் அவர் கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா. ஆமாம். ஸோ அதனால ஆஞ்சநேயருடைய வழிபாட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். நம்மளுடைய இஷ்ட தெய்வம் யாராக வேணாலும் இருக்கலாம், ஆஞ்சநேயர் எப்படி பக்தி பண்ணினாரோ அதை போல் நம்ம பக்தி பண்ணுறதுக்கு பழகிக்கணும். அதனால் அவர் அதான் முதல்ல தொடங்கும் போது சொன்னேன், அவர் பக்தனாகவும் பகவானாகவும் இருக்கார். இப்போ நம்ம அனுமத் ஜெயந்தி வரது இப்போ தனுர்மாசம் மூலா நட்சத்திரம் வந்து அனுமத் ஜெயந்தி. அதனால் நமக்கு ஆஞ்சநேயரை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன்னா அந்த அவருடைய நம்ம இந்த ஸ்தோத்திரங்களை பார்க்கும்போதே எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதி நமதராட்சசாந்தகம். அப்போது ராமநாமத்தை கேட்கும் போதே எப்படி தமிழில் சொல்லும்போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்வது போல் ராமராமான்னு சொன்னாலே அவர் கண்களில் தண்ணீர் வந்துடுமா. அப்படி அந்த கண்ணீர் மல்க அவர் உட்காந்து கேட்டுருப்பான். அதனால் ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப சுலபம். நீ ஹனுமான் மேலே உள்ள ஸ்துதிகளை சொல்கிறத விட ராமனை ஸ்துதி பண்ணால் ஆஞ்சநேயர் சந்தோஷமாகிடுவார். அதனால் அவருடைய அந்த ஒரு ஸ்மரணமே ஆஞ்சநேயரை பற்றி நினச்சாலே என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்லோகம், பழக்கமாக பிரபல்யமான ஸ்லோகம் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் இந்த ஹனுமானுடைய ஒரு விசேஷம் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்களில் பார்க்குறோம். நாமக்கல்ல விசேஷமான ஒரு ஆஞ்சநேயர் க்ஷேத்திரம் உண்டு, சுச்சீந்திரத்தில் உண்டு. இதெல்லாம் விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். இப்போ இது வந்து நம்முடைய தேசத்துலேயும் பலகாலமாக அனுமத் வழிபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளமாக பார்க்குறோம். இதில் அந்த அவருடைய ஸ்லோகம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்தும் அனுமத் ஸ்மரணாத்வே, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஏன்னா ஆஞ்சநேயரை வணங்குறதுனால இதெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லலை, நினைக்கிறதுனால கிடைக்கிறதுங்கிறான். எது? புத்தி முதல்ல, தெளிவான சிந்தனை புத்தி, பலம் யசஸ் அப்படின்னா புகழ், தைரியம். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு பயம் இல்லாமல் இருக்கிறது வேற, தைரியம் வேற, ரெண்டும் வேற வேற தன்மை. பயம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது வேற, தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணுறதுங்கிறது வேற. ஸோ புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம், அடுத்தது தான் பயமில்லாத தன்மை. தைரியமாக இருக்கிறது, பயம் இல்லாமல் இருக்கிறது. இப்போது இருட்டில் போனோம்,
அப்படிங்கிறது அங்கே போகிறது அப்படிங்கிறது வந்து தைரியமாக இருக்கிறது. கொரோனா வந்துருவோம் எனக்கு வந்தால் நான் என்ன பண்ணுறது உட்காந்துருக்கிறது பயம். ஆமாம். ஸோ பயம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ நிர்பயத்துவம். அரோகதம்னா ஆரோக்கியம். அஜாட்டியம் இப்படி சோம்பி உட்காராமல் சுறுசுறுப்பாக காரியங்களை பண்ணுறது. ஜாட்டியம்னா ஜடத்தன்மை அப்படி இல்லாமல் சுறுசுறுப்பான காரியங்கள். ஆஞ்சநேயருடைய விஷயமே காரியத்தை முடிக்கிறது. அவர் போனார் முடிக்காமல் வந்தார்னு ஒரு காரியம் கிடையாது. எந்த காரியத்தை கொடுத்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வரது அவர். அதனால தான் அசாத்தியம் தவக்கிம்மத, அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கிம்மத. உன்னால் முடியாத காரியம் என்ன உண்டு? ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதிய பிறகு ராமதூத தூதனாக இருக்கிற நீ என்னுடைய காரியத்தையும் முடிச்சு கொடு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு காரியத்தை எப்படி நம்ம ஒரு தொடங்கிறது காரியம் தொடங்கும் போது விக்னமில்லாமல் நடக்க விக்னேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறோம். எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது பிள்ளையாரில் ஆரம்பித்து அனுமாரில் முடிப்போம். அதான் பழமொழி என்ன சொன்னோன்னா பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுங்கிறோம். அதோடைய அர்த்தம் இதுதான். பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்னு சொல்கிற பழமொழிக்கு அர்த்தம் எந்த ஒரு காரியமும் தொடங்கும் போது விநாயக பெருமானில் தொடங்கி ஆஞ்சநேயரில் முடிக்கணும். நீங்கள் பஜனை பாடும்போது பாருங்க, முதல்ல பிள்ளையார் ஆரம்பிப்போம், கடைசியில் அனுமாரை பாடி மங்களம். இப்போ நம்ம மெட்ராஸில் கூட இங்கே மத்திய கைலாசம் ஒரு கோவில் இருக்கு அடையாறுல. அது ஆதி அந்த பிரபு, ஆதி பிள்ளையார் அந்தம் ஆஞ்சநேயர், ரெண்டு பேரும் சேர்ந்து பாதி பாதியாக இருப்போம். ஸோ இந்த பழமொழிக்கு அர்த்தம் இதுதான். ஸோ ஒரு காரியம் விக்னமில்லாமல் நடக்கிறதுக்கு முதல்ல தொடக்கத்தில் பிள்ளையார பூஜை பண்ணுற மாதிரி அதை பூர்த்தி பண்ணி கொடுக்குற ஒரு ஆஞ்சநேயர்னு அவரை கடைசியில் பூஜை பண்ணணும். ஸோ அஜாட்டியம் ஜடத்தன்மை இல்லாமல் காரியத்தை முடிக்கிறது. வாக்குப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாக்கு சொல்லக்கூடிய வார்த்தைனா ரொம்ப பல பிரச்சனைகள் வாக்குனால தான் வருது. பேச்சு சரியா இல்லாமல் போகிறதுனால தான் நமக்கு நல்லதும் அதில் தான் கெட்டதும் அதில் தான். அதனால் எங்கே எதை பேசணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ எங்கே எதை பேசக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் சீதையை பார்த்தோன்னே சொன்னாரு. அதனால் அமைதியாக இருக்கிற இடத்துல அமைதியாக இருக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். நம்ம கரெக்டாக நேர்மாறாக பண்ணுறோம், பேசக்கூடாத இடத்துல பேசி மாட்டிக்கிறோம், பேச வேண்டிய இடத்துல சும்மா இருந்து அந்த பாவத்துக்கும் ஆளாயிடும். ஆனால் அந்த வாக்கில் உள்ள சித்தியை வாக்குப்படுத்துவோம் சரியான வார்த்தையை சரியான இடத்துல சரியான தருணத்தில் பேச தெரியணும். அந்த தன்மை இது எல்லாமே. ஸோ புத்திர், பலம், யசோ, தைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்டியம், வாக்குப்படுத்தும் இது எட்டுமே எப்படி கிடைக்கிறது? ஹனுமாரை பூஜை பண்ணுறதுனாலையோ உடமால சாத்திரத்தினாலையோ கோவிலுக்கு போகிறதுனாலையோ இல்லை ஹனுமத் ஸ்மரணாத்பவே. ஹனுமனா மனசுக்குள்ள ஆஞ்சநேய பிரபுன்னு நினச்சிட்டாலே இந்த 8 விஷயமும் நம்மளை தேடின்னு வந்துடுறோம். அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியான அந்த ஆஞ்சநேயரை இந்த ஹனும ஜெயந்தி காலத்தில் நமக்கும் ஸ்மரிக்கிற பாக்கியம் பேசுறாமா. அது ரொம்ப அதுக்கு ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி இப்போ அமையிறது பாருங்க. ரீசெண்டாக ஒரு எல்லா இந்த நவராத்திரியிலேருந்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணல, எதையாச்சும் பேசுகிறப்போ ஹனும ஜெயந்தி வந்து நமக்கு. அதனால அப்படி ஒரு ஆஞ்சநேயருடைய பிரபாவம் நமக்கு வந்து நம்மளுக்கு ஒரு தைரியத்தையும் நமக்கு மனசுக்குள்ள சோம்பி இருக்கக்கூடாத ஒரு காரியத்தை பண்ணணுங்கிற உத்வேகத்தையும் நம்ம தார்மீகமான வழியில் செய்யக்கூடிய அத்தனை காரியத்திலையும் நமக்கு ஆன வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நம்ம முதலே பார்த்தோம். ஹனுமானை வழிபடுவதற்கு எளிமையான முறை ராமநாமாவை பாராயணம் பண்ணுறது. ஹனுமன் சாலிசாவை ரொம்ப எளிமையான ஒரு மொழியில் எல்லாருமே ஈஸியாக சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கும். MS சுப்புலட்சுமி அம்மாவுடைய ஆடியோ கூட இருக்குது, புரியாத அதை கேட்டு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக வழிபடக்கூடிய ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும் சாலிசா சொல்கிறதுக்கு. இந்த 40 ஸ்லோகங்களும் சொல்லிட்டாலே ஹனுமானுடைய பிரசாதத்துக்கு அதை விட வேறு எதுவுமே விசேஷமாக இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த சுந்தரகாண்ட பாராயணமே பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இருந்தே இப்போ நான் ஆரம்பத்தில் சின்னதுலேருந்து பாராயணம் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம்னா இந்த லிஃப்கோவோட தான். லிஃப்கோவோட ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டாண்டர்டான புத்தகம் பழைய காலத்துலேருந்து லிஃப்கோடைய புத்தகம். ஆமாம், சம்ஸ்கிருதம் எல்லாமே போட்டும் இருக்கும், எல்லா கோட்டும் இருக்கும், எல்லா விஷயமும் முதலே போட்டு என்னென்ன காரியத்துக்கு என்னென்ன படிக்கணும், எவ்வளோ நாள் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னென்ன நைவேத்தியம் பண்ணுறது முதல் கொண்டு ரொம்ப நைவேத்தியம் பண்ண தெளிவான ஒரு கைடன்ஸ் அந்த புக்கில் இருக்கும். ஸோ பழைய மூலம் படிக்க முடியாதவங்களும் இந்த புத்தகத்தை வச்சுன்னு ஒரு கைடாக வச்சு நம்ம படிக்க முடியும். அப்படி இந்த சுந்தரகாண்டமும் ஒரு அதுவும் ஹனுமானுடைய ஒரு பிரசாதத்துக்கு ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டாக சின்ன புக்கெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். சுந்தரகாண்டம் வந்து எதுவும் கட்டணம் இல்லாமல் நிறைய சுந்தரகாண்டம் புக் வாங்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய. ஏதாவது ரொம்ப முடியலைன்னா டைம் இல்லைன்னா மட்டும் இதை படிங்கோ. ஆனால் மெயினாக உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பெரிய மாறுதல் வரணும்னாக்கா மன ரீதியாகவும் மாறுதல் வரணும், நமக்கு வந்து ஓவரால் நம்ம பிரெயின் லெவலில் நமக்கு எல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை படித்தாதான் நமக்கு வந்து அது எல்லா பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்துன்றது பேசுனதுமே இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு உத்வேகம் வர்றது நமக்கு பேசுறது சொன்னாலே நமக்கு ஒரு எனர்ஜி வந்துடுறது. அதனால அவருடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம்.